கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இத்தாலியில் மிலான் நகரத்தில் இருக்கின்ற மறைமாவட்ட பெருங்கோவில் கத்தீட்ரல் மிகவும் அழகான ஒரு பெருங்கோயில், பேராலயம். அந்த கோயிலுக்கு நுழைவதற்கு 3 கதவுகள் இருக்கிறது. அந்த 3 கதவுகளில் முதல் கதவுல ஒரு ஆர்ச்சி இருக்கும். அந்த ஆர்ச்சில் மேலே ரோஸால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்கும், ஆல் that pleases is but for moment. நமக்கு கண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாமே கொஞ்ச நேரம் தான், அல்லது நமக்கு பிடிச்சது எல்லாமே கொஞ்ச நேரம். பிறகு 2வது கதவுக்கு போகிறப்போ அந்த கதவினுடைய அந்த வளைவு, அந்த ஆட்சி ஒரு சிலுவையால் அது வரையப்பட்டிருக்கும். ஆல் த ட்ரபிள்ஸ் இஸ் பட் ஃபார் அ மோமெண்ட். நம்ம எல்லாத்துக்கும் அல்லது துன்பமோ அல்லது நம்ம தொந்தரவுப்படுத்துறது எல்லாமே கொஞ்ச நேரம் தான். அப்படி இருக்கு. 3வது கதவு தான் பெரிய கதவு. அந்த கதவினுடைய ஆட்சியில் என்ன எழுதியிருக்குன்னா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் விச் இஸ் இட்டர்னல். இதுதான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் நிலையானது. எனவே நிலைவாழ்வு என்பது முக்கியமானது. ஆண்டவர் இயேசு என்று தன்னுடைய சீடர்களிடத்தில் கூறுகிறார்கள், மறைநூறு அறிஞர்கள் அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு எது முக்கியம்? நாம் வெளி வேடங்கள் அல்லது வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், வெளியில் செய்கிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் திருச்சட்டத்தில் நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றின் 10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகள் ஆகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். பெருசாக வெளியில் செய்கிறீங்க, அதனால் உட்புறத்தை நாம் தூய்மைப்படுத்தும் போது வெளிப்புறையும் தூய்மையாகும். அப்போ உட்புறம் நல்லா இருக்கணும், நம்முடைய அக வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் நிலையானது. வெளி அடையாளங்கள், வெளி வேஷங்கள் நமக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வெளிப்புற நிறங்களையே நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோம், மற்றவர் பார்க்க வேண்டும் என்று. நம்முடைய உள்புறத்தை தூய்மை செய்யணும். மனசு நல்லா இருக்கும். நல்ல மனசு இருந்தால் எல்லாமே நன்றாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுடைய வெளிப்புற அந்த பரிசேய வாழ்க்கையை கடிந்து கொண்டார். இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று சொல்கிறார். அதே போல் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித 9ஆம் லூயிஸ். இவர் பிரான்ஸ் நாட்டில் 1214ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார். இவங்க அம்மா பியாங்கா, அவங்க அப்பா 8வது ஹென்றி. இவர் பிறந்த கொஞ்ச நாளே இவங்க அப்பா இறந்துட்டார். இவருடைய தாய் மிகுந்த பக்தியில் இவரை வளர்க்கின்றார். மிகுந்த பக்தியில் வளர்க்கிறார் என்றால் எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாகும். ஒருபோதும் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று கற்றுக் கொடுத்து வளர்க்கிறார். அதனால் 12 வயசுலேயே இவர் அரசராகிறார். ரொம்ப சின்னவராக இருந்ததுனால இவருடைய தாயினுடைய வழிகாட்டுதலில் நாட்டை வழிநடத்துகின்றார். மக்களுக்கு, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, படைவீரர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு அரசை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசை நாட்டு செய்தார். இவருடைய காலத்தில் புனித பூமி பாதிக்கப்படுகிறது. எனவே 1248ஆவது ஆண்டு புனித பூமிக்காக தன்னுடைய படகுகள் அழைத்து அவர் மீட்க போகிறார், தோத்துறார். 2வது மறுபடியும் 1270ஆம் ஆண்டு போரிடச் செல்கிற பொழுது அந்த போரிலே, அதாவது 1270ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இறந்து விடுகிறார். எனவே இவர் பிறந்தது முதல் கடைசி வரை இவருடைய தாயை கற்றுக் கொடுத்த அந்த நம்பிக்கை, திருப்பலிக்கு செல்வது, ஜெபமாலை ஜெபிப்பது, கட்டளை ஜெபம், விரிவரி சொல்வது என்று ஒரு அரசராக இருந்தாலும் பிரான்சுடைய 3வது சபையில் இருந்து கடைசி வரை தன்னுடைய அறநெறி வாழ்க்கையால், கிறிஸ்துவ வாழ்க்கையால் வாழ்ந்ததுனால தான் ஒரு சிறந்த அரசராக இருந்தது. அதனால் இன்று நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கிற பொழுது, நம்முடைய மனசுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கிற பொழுது, நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருப்பார். எனவே அகமும் புறமும் தூய்மையாக இருக்க வரம் கேட்டு ஜெபிப்போம்.